அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணை ஈருலகத் தலைவர் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக ஆமீன். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றார்கள், உமரே, நீங்கள் என்னை எவ்வாறு நீங்கள் பிரியப்படுகின்றீர்கள், நேசம் கொள்கிறீர்கள், என்னென்ன விஷயங்களை விட்டு அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள், இன்னும் இதை விட நான் என்னை விட நான் உங்களை ரொம்ப நேசம் கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுறேன். பிறகு அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா அபூபக்கரே, நீங்கள் கூறுங்கள், என்னை எவ்வளவு நேசம் கொண்டிருக்கின்றீர்கள்? அதற்கு அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய மனைவி, மக்கள், வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள், இன்னும் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விட என் உயிரை விடவும் நான் நேசம் கொள்கின்றேன் யா ரசூலல்லாஹ். அப்படியா அபூபக்கரே, இதுதான் எல்லா விஷயங்களை விடவும் நம் உயிரை விடவும் மேலானதாக யார் என்னை நேசிக்கின்றார் அவர்தான் உண்மையான முஃமினாக ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிரை விட மேலானவராக நேசிக்காதவரை உண்மையான முஃமினாக ஆக முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்பொழுதுமே அவர்களை நம்ம எல்லா விதத்திலையும் நாம் முந்திக்கொள்ளணும் என்று எப்பொழுதுமே நினைப்பார்கள். நன்மைகள் விஷயத்திலும் சரி, எல்லா விதத்திலையும் சரி, அவர்கள் போட்டி போடணும் என்று இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றிலையுமே நினைப்பார்கள். சுப்ஹான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரை விட நேசித்து உண்மையான முஃமினாக ஆகுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.